வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அந்த தலங்களுடைய வரலாற்று செய்திகள் அங்கே எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது தேவார பாடல் பெற்ற 276 சிவஸ்தலங்களில் இத்தலமானது 111வது தலமாகும். தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை சிவத்தலங்களில் 44வது சிவத்தலமாகும். மார்க்கண்டேயன் தன் ஆயுள் நீடிக்க வழிபட்ட 108 தலங்கள்ல 107வது தலமாகும். இத்தலத்தில் உள்ள சிங்கார வேலர் கையில் வில்லும் அம்பும் கொண்டு பாதக்குரடு அணிந்து காட்சியளிப்பது இவ்வாலயத்தின் ஒரு தனி சிறப்பாகும். ஆமாங்க, இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோயில் திருக்கடவூர் மயானம். அதாவது மயானம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த கோயிலை பத்தி தான் பார்க்க போறேன். இந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்கலாம். ஆமா, இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை அருகில் உள்ள திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு அருகில சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சென்னையிலிருந்து நிறைய ட்ரெயின் இருக்கு மயிலாடுதுறைக்கு. நீங்க அப்படியே போகலாம், இல்ல கும்பகோணம் போகும்போது கூட போயிட்டு வரலாம். வாங்க இப்ப இந்த கோயிலை பத்தி பார்க்கலாம். மேற்கு பார்த்த சிவத்தலங்கள்ல இத்தலமும் ஒன்று. ஆலயத்தின் நுழைவு வாயில் வழியாக உள்ளே சென்றவுடன் ஒரு பெரிய வெளிப்பிரகாரம் நம்ம அதை பார்க்கலாம். நேர் எதிரே உள்ள 3 நிலை கோபுரத்தின் முன் நந்தி மண்டபம் பலிபீடம் இருக்கிறது. கோபுர வாயில் வழியாக உள்ளே சென்றால் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் தனி கருவறையில நாம் கேட்கும் வரங்களை எல்லாம் தந்து அருள்பவராக நமக்கு தரிசனம் தருகிறார். அப்படி நம்ம தரிசனம் பண்ணிட்டு சுற்றுப்பிரகாரத்துடன் மேற்கு நோக்கி அருள் புரிகிறார். இவர் இறைவன் சன்னதியில் வடபுறம் முருகர் சிங்காரவேலர் என்ற திருநாமத்தோடு தென் திசை நோக்கி அருள் புரிகிறார். சிங்காரவேலர் கையில் வில்லும் அம்பும் கொண்டு பாதக்குரடு அணிந்து காட்சியளிப்பது இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பாகும். கோயிலின் மேற்கு பிரகாரத்து தென்புறத்தில் சங்கு சக்கரத்துடன் நின்ற இடத்தில் கிழக்கு முகமாக ஸ்ரீ பிள்ளை பெருமாள் காட்சி தருகிறார். வெளிப்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் கிழக்கு பார்த்த தனி கோயில்ல தனி சன்னதில் இறைவி நிமல குசாம்பிகை கிழக்கு நோக்கி நமக்கு அன்பையும் அருளையும் தந்து அருள் புரிகிறார். ஆலயத்தின் வெளியே தென்புறம் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. இந்த தீர்த்தத்துக்கு அருகில் உள்ள கிணற்றில் இருந்து எடுக்கப்படும் நீரை கொண்டுதான் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. என்றும் 16 வயதுடன் வாழ இறைவன் அருள் பெற்ற மார்க்கண்டேயன் சிவபூஜை செய்வதற்காக இக்கிணற்றில் கங்கையை சிவபெருமான் வரவழைத்து கொடுத்தார் என்பது தலவரலாறு. காசியில் இருந்து கங்கா தீர்த்தம் எடுத்து வந்தாலும் அபிஷேகம் கிடையாது. இந்த புனித நீரை கொண்டு மற்ற தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்தால் என்ன என்று கூறி பாகுலேயன் என்ற மன்னன் பிரம்மபுரீஸ்வருக்கு அபிஷேகம் செய்த போது சிவலிங்கத்தின் உச்சியில் வெடிப்பு ஏற்பட்டது. அதற்கான தழும்பு இத்தல இறைவனின் திருமுடியில் காணப்படுகிறது. இத்தல பிரம்ம தீர்த்தத்தில் கங்கை வந்த நாள் பங்குனி மாதம் அஸ்வின் நட்சத்திரம் ஆகும். வருடந்தோறும் வரும் இந்த புண்ணிய நாளில் மட்டும்தான் பக்தர்கள் அனைவரும் புனித நீராடுவர். தல வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது சைவ சமயத்தில் 5 தலங்கள் மயானம் என்று அழைக்கப்படுகின்றன. அவை காசி மயானம், கச்சி மயானம் அதாவது காஞ்சிபுரம், காழி மயானம் அதாவது சீர்காழி, நாளூர் மயானம் மற்றும் கடவூர் மயானம் ஆகும். மயானம் என்பது சிவபெருமான் பிரம்மதேவரை எரித்து நீராக்கி விட்ட இடமாகும். ஒரு பிரம்ம கற்பகத்தின் பல யுக முடிவில் சிவபெருமான் பிரம்மாவை எரித்து நீராக்கி விட்டார். அவ்வாறு பிரம்மா சிவபெருமானால் எரிக்கப்பட்ட இடமே திருக்கடவூர் மயானம். தேவர்கள் யாவரும் ஒன்று கூடி திருக்கடவூர் மயானம் வந்து பிரம்மதேவருக்கு மீண்டும் உயிர் வழங்க வேண்டி தவம் செய்தனர். இறைவன் அதற்கிணங்கி இத்தலத்தில் பிரம்மாவை உயிர்ப்பித்து அவருக்கு சிவஞானத்தை போதித்து படைக்கும் ஆற்றலை மீண்டும் வழங்கினார். பிரம்மா சிவஞானம் உணர்ந்த இடம் திருக்கடவூர் மயானம். ஆகவே இத்தலம் திருமெஞ்ஞானம் என்றும் அழைக்கப்படுகிறது. நீங்க திருக்கடையூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கும் வரணும்னு சொல்லுவாங்க. திருக்கடையூர்ல வந்துட்டு நீங்க அங்க கோயிலை பார்த்துட்டு உடனே நீங்க இந்த மயானம் வந்து இந்த கோயிலை பார்த்தாதான் முழுமை அடையும் அப்படிங்கிற கருத்தும் உண்டு. ஒட்டிய வயிறுடன் விநாயகர் இங்கு காட்சி தருகிறார். விநாயகர் பெரிய வயிறுடன் தான் இருப்பார். இக்கோயில் இவர் ஒட்டிய வயிறுடன் காட்சி தருகிறார். இவரை பிரணவ விநாயகர் என்று அழைக்கிறார்கள். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவமான முருகனையும் பிரணவ விநாயகரையும் இங்கு தரிசிப்பது விசேஷமாகும். படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு சிவன் படைப்பின் ரகசியத்தை உபதேசித்த போது கை கட்டி மெய் பொத்தி விநாயகரும் உபதேசத்தை கேட்டாராம். இதனால் இவரை வயிறு சிறுத்து இருப்பதாக சொல்வர். கோயிலுடைய அந்த ஆர்ச்சிக்கு பக்கத்துல நீங்க போனீங்கன்னா பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதியும் அமைஞ்சிருக்கு.
அந்த ஜீவசமாதியை நம்ம தரிசனம் பண்ணுறது பெரும் பாக்கியமாகவும் கருதலாம். நம்ம நீங்கள் போகும்போது மறக்காமல் நீங்கள் பாருங்கள், வெளியவே போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையும் திறந்திருக்கும். மறக்காமல் நீங்கள் மாயிரம் போனீங்கன்னா இல்லை திருக்கடையூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலும் போய் பார்க்கணும் நீங்கள். சரிங்களா? இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த நான் வேற ஒரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.